நடிக்கும் போது வராத ஏன் கருத்தரப்பனை பண்ணி மாதிரி கத்திக்கிட்டு இருக்க, எங்க எல்லாருக்கும் காது கேட்கும். நீ பொறுமையா மெதுவா நிதானமா பேசு. அரசியல் வரும்போது பிறகு ஜோசப் விஜய் போன வாரம் போய் ஒரு மேடை ஏறி பல்ல காமிச்சிருந்தே, அது என்ன கட்சி? பிஜேபி. அந்த பிஜேபி கட்சியில இருந்த ஹெச் ராஜா இருந்தார் இல்லையா, ஹெச் ராஜா, அவரு 2017 விஜய் சாரோட மெர்சல் படம் வரும்போது அவரை விமர்சனம் பண்றப்போ, அப்போதான் விஜய் சாரோட ஃபேன்ஸுக்கே தெரியும் அவரு ஜோசப் விஜய் சொல்லி. முதல்ல இவரை ஜோசப் விஜய்னு இந்த உலகத்துக்கு சொன்னது ஹெச் ராஜா. 2017க்கு அப்புறம் எந்த ஒரு நபர் அவரை விமர்சனம் பண்ணாலும் அவரோட மதத்தின் பெயராலே அவர் அதிகமாக விமர்சிக்கப்பட்டார். சில பேர் இருக்காங்க தான் பேரையும் மாத்திக்கிட்டு பெத்த தகப்பனுக்கு பேரை மாத்திர பிள்ளைன்னு எங்கயா பாத்திருக்கீங்களான்னா, ஒரு மானம் கெட்டவே பண்ணிருக்கான், ஒரு மதிகட்டவே பண்ணிருக்கான், தப்பளி பையன் ஒருத்த பண்ணிருக்கான். அவன் கிறிஸ்டின். பெத்த அப்பா பேர செபாஸ்டியன் பேர செந்தமிழ் அப்படின்னு மாத்திக்கிட்டு அவன் பேர சைமான் அப்படின்ற பேர சீமான் அப்படின்னு மாத்திருக்கான். பெரம்பூர்ல ஏன் நின்றீர்கள்? ஏன் நின்றீர்கள்? நீங்க சொல்றீங்களா இல்ல உங்க கட்சிக்காரன் சொல்லுவாங்க, நான் சொல்லுவேன். பகுதி இருக்கும்போது திருச்சி கிழக்கை தேடி போய் ஏன் நின்றீர்கள்? பெரம்பூரில் மதம், திருச்சி கிழக்குல சாதியும் மதம். ஒருத்தரோட வெற்றிய கொஞ்சம் கூட பொறுத்துக்க முடியாத வைத்திருச்சல் புடிச்ச நீங்கெல்லாம் புலம்பி புலம்பி மனநோயாளியாவே மாறி போயிட்டீங்க பாருங்க. ஒருத்தர் என்னடானா, அவரு திரை கவர்ச்சியில கிடைச்ச வெற்றி, இன்ஸ்டா மூலமா கிடைச்ச வெற்றி, ரீஸ் பண்ணி வந்த ஒரு ஆட்சி, குழந்தைகளை கூட்டு போய் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்ச ஒரு வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கடைசி என்ன பண்றதுனே தெரியாம இது இவிஎம் மிஷினை ஹேக் பண்ணி வந்ததுன்னு சொல்லி ஒப்பாரி வச்சுட்டு இருக்காரு. நீங்க என்ன பேசுறீங்க? அவரோட வெற்றி ஒரு ஜாதியின் அடிப்படையில கிடைச்சிருச்சு, மதத்தின் பெயரால கிடைச்சிருச்சுன்னு சொல்லி வெக்கமெல்லாம் புலம்பிக்கிட்டு இருக்கீங்க. நான் என்ன கேட்கிறேன், நீங்க கிறிஸ்டின் தானே, நேரா பெரம்பூர் போங்க, மக்கள் ஓட்டு போட்டா ஜெயிச்சிருங்க. ஜாதியின் அடிப்படையில தான் கிடைச்சிச்சு அவருக்கு திருச்சி கிழக்குல அப்படின்னா நேரா போங்க, நாடர்கள் எந்த ஊர்ல அதிகமா இருக்காங்களோ அங்க போங்க, அவங்க உங்களுக்கு அங்கீகாரத்தை கொடுக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து பேசுங்க. ஆமா இப்படிதான் விஜய் ஜெயிச்சார், நாங்களும் ஏத்துக்கிறோம்.